வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2 ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ தான். இது ஒரு ப்ளவுஸ், இன்னொரு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணது, ஸ்டிச் பண்ணாமது. ஓகேங்களா. இது வந்து பாட் நெக் வச்சு கீழே இது பண்ணி டிசைன் கொடுத்துருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதாவது கிளிப் ஸ்டோன் ஒட்டி ஒரு 4 நம்பர் பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு ஜமிக்கி வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி டிசைன் கொடுத்து இந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். கழுத்து நெக்கை இதே டிசைனை வச்சு தான் ஸ்லீவும் நாங்கள் டிசைன் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ வந்து இது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது கஸ்டமர் இப்படி கேட்டதுனால இந்த மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதோட அவுட்லுக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்களே ஸ்டிச் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுனால நாங்கள் ஸ்டிச் பண்ணாமல் இந்த ப்ளவுஸை வந்து அப்படியே ஒர்க் மட்டும் போட்டு அவங்களுக்கு நாங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகேங்களா. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நிறையா இப்போ வந்து இதுதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு நிறையா. ஓகேங்களா. உங்களுக்கு வேணால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போட்டு தரோம். சரிங்களா. அடுத்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணது, நாங்களே ஸ்டிச் பண்ணது, பாட் நெக் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதாவது இதில் வந்து 4 லைன் ஜாரி, வீட் பீடு, ஒரு லைன் சுகர் பீடு, அப்புறம் ஸ்டோன் செயின், இந்த மாதிரி கொடுத்து ஸ்டோன் செயின், அப்புறம் சுகர் பீடு, அப்புறம் வந்து 4 நம்பர் பீடு, ஒரு சுகர் பீடு லைன், இந்த மாதிரி கொடுத்து இந்த இதை வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். நெக்கை வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு, அப்புறம் அதுக்கு மேலே வந்து 1 இன்ச்சு கேப்பு வச்சு 1 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் வந்து நாங்கள் வந்து அதாவது வீட் பீடு, ஒரு சுகர் பீடு, அந்த மாதிரி அதாவது முக்கன் டைப்பில் வச்சு போட்டு அந்த நெக்கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகேங்களா. இதோட அவுட்லுக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கஸ்டமர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பார்த்துட்டு. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இது கழுத்து ஃபுல்லாக இப்படி தான் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு, புட்டாஸ் வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு 4 நம்பர் பீடு, அதை சுற்றி வந்து 3 நம்பர் பீடு வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்படி தான் அந்த பேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஸ்லீவ் வந்து பஃப் கை வச்சு ஸ்லீவ் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதாவது பஃப் தனியாக இந்த ஒர்க்கு மட்டும் தனியாக போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு பஃப் ஸ்லீவ் வச்சுட்டு அதில் இதை வந்து நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். சரிங்களா. இந்த பார்டரை வந்து நாங்கள் அட்டாச் பண்ணி முடிச்சிருக்கோம். பாருங்கள் பஃப் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து லாங் பஃப்பில் குட்டி பஃப். ஓகேங்களா. சின்ன கை பஃப் தான். கஸ்டமரை கேட்ட மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். இதோட ரேட் வந்து எவ்வளோ இதோட ரேட் வந்து நாங்கள் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 1800 வாங்கியிருக்கோம். ஓகேங்களா. இதுக்கு சரியாக கரெக்டான ரேட்டா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து இந்த பஃபெல்லாம் நல்லா குட்டி குட்டி ஃப்ளீட்டாக வச்சு நாங்கள் அடித்து கீழே பார்டர் மாதிரி கொடுத்து அது இது பண்ணி வச்சுருக்கோம். அது கையில் வந்து நம்ம பேக் ஸ்லீவில் பேக்கில் வந்து கழுத்தில் வந்து நெக்கில் என்ன டிசைன் எப்படி பண்ணமோ அது மாதிரியே தான் போட்டிருக்கோம். ஆனால் அந்த அரும்பு மட்டும் வைக்கலை. ஏன்னா அது வந்து பஃபில் ஸ்லீவ் அட்டாச் இதில் தனியாக கட் பண்ணி அட்டாச் பண்ணணுங்கிறதுனால அது வந்து நாங்கள் வந்து அந்த மாதிரி போடவே இல்லை. அடுத்து வந்து ஃப்ரண்ட்டு வந்து பேக் எப்படி ஃபினிஷ் பண்ணி முடித்தோமோ அதே மாதிரியே தான் ஃப்ரண்ட்டும் நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். சரிங்களா. இதோட அவுட்லுக் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட அவுட்லுக்கு வந்து ஒரு ப்ளவுஸோட அவுட்லுக்கு. உங்களுக்கு வேணால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி போட்டு ஒர்க் பண்ணி தருவோம். சரிங்களா. எங்கள் சேனலில் வந்து நாங்கள் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவும் போடுறோம், ஆரி ரிலேட்டடான வீடியோவும் இருக்குது. ஓகேங்களா. எங்கள் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரிங்களா. இந்த மாதிரி ஒரு டிசைன் நிறையா பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தான் எங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். நிறையா பேருக்கு எங்களை யூடியூப் வந்து நிறையா பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். சரிங்களா. இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதோட அவுட்லுக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி தருவோம். உங்களுக்கு நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து ஒர்க்கு மட்டும் போட்டு வாங்கிக்கலாம். இல்லை ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி தரோம்னா நாங்கள் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா. வேணுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் போட்டு தரோம். அது மாதிரி ஆரி மார்க்கிங் பற்றி ஏதாவது
உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ நிறைய நாங்கள் போட்டிருக்கோம். அதையும் பார்த்து நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் பார்த்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதை வந்து அந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அந்த ப்ளவுஸ் கட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள். இது வந்து எதுக்கு திருப்பி காட்டுறேன்னா, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. அந்த பஃப்பு வந்து ஸ்டிச் பண்ணது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கஸ்டமருக்கு வந்து பார்த்தோன்னே அவ்வளோ இதாக எக்ஸைட் ஆனாங்க. நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டிச்சுமே ஒவ்வொரு இதுவுமே நாங்கள் வந்து பெர்ஃபெக்டாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். சரிங்களா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி வளர்ந்து வரவங்களையும் சப்போர்ட் பண்ணி இது பண்ணுங்கள். சரிங்களா? பாருங்கள் இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு. இதுதான் ஃபுல் ப்ளவுஸோட அவுட்லுக்கு. ஓகேங்களா? நாங்கள்